ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிளைநட்டில இருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பார்ட் 2 1 பார்ட் 2 பார்ட் 3 3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதாவது பாடி சைஸு 40க்கு இதில் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணலை. அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். என்னுடைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பாடி சைஸ் எப்படி எடுக்கணும், அதாவது பாடி அளவு மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே பாடி அளவு தான் எடுக்கணும். ஸோ ஏன் பாடி அளவு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு 1 மீட்டர் கிளாத் யூஸ் ஆகும். ஆனால் அவங்க 80 தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அது அவங்களுக்கு போதுமா பத்தாதா அப்படின்றதுக்கு நம்ம செக் பண்ணுறதுக்கு பாடி அளவை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாலே நமக்கு ஓகே, நமக்கு புரிஞ்சிடும். அவங்கள்ட்ட நம்ம சொல்லிடலாம், சிஸ்டர் உங்களுக்கு இது பத்தாது, உங்களுக்கு 1 மீட்டர் தான் உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட் எடுத்து நம்ம பாடியில் எடுக்கணும். பாடியில் எடுத்து மீதமுள்ள கிளாத்தை தான் நம்ம ஸ்லீவாக நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாடியில் எடுத்ததை நம்ம முன் போர்ஷன் பின் போர்ஷன் நம்ம எடுத்துடுறோம். அதுதாங்க இது ஆல்ரெடி நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் பட்டின்னு ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அந்த பட்டி இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணாதான் ஒரு ப்ளவுஸ் நமக்கு முழுமை அடையும். ஓகேவா? இந்த பட்டி எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் கீழே மீறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய கட்டிங்கில் கீழே மேக்ஸிமம் பத்தாது. இது இருக்க பாருங்க, இதுதான் கீழே எனக்கு உள்ளது கிளாத்து. பேக் சைடில் எனக்கு மீந்தது. இது கழுத்து போர்ஷன். இந்த கழுத்து பீஸ் இருக்கும் பார்த்தியா, இது ஐப்பட்டிக்கு வைக்கப்படியே நாங்கள் இதை யூஸ் பண்ணிப்போம். இந்த கிளாத்தை அதாவது கழுத்து பீஸுக்கு நம்ம வைக்கோம் இல்லையா, சுற்று விட்டு அதுக்கு கிராஸ் பீஸை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அப்போ இந்த பட்டி எதில் தான் மேடம் எடுக்கிறது அப்படின்னா, இந்த ஆம்கோல் ரவுண்டு இருக்க பாருங்க, இதில் மீறுதாங்க நமக்கு பட்டி. ஓகே, இதில் தான் நம்ம பட்டியாக எடுத்துக்க முடியும். இப்படி தெரியல, இதை நம்ம பட்டியாக எடுத்துக்க முடியும். இதுதான் பட்டி. ஓகே, இந்த பட்டி எப்படி எடுக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட்டி எப்படி எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த பாடி சைஸ் 40 நீங்கள் என்னுடைய மெஷர்மெண்ட் படி நீங்கள் கட் பண்ணி தச்சு நீங்கள் பார்த்துட்டு, அதை தைக்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நான் ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும், எந்த மிஸ்டேக்கும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டியோட லென்த்து என்னன்னு சொல்கிறேன்னா, பாடியோட லென்த்து என்னவோ அதுதான் பட்டியோட லென்த்து. இதில் கரெக்டான ரெடி அளவு பாடியோட லென்த் என்னென்னா 10.5. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இதில் மார்க் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அந்த 10.5 தான் உங்களுக்கு பட்டியோட லென்த்து. ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, கம்மியாக வைக்கக்கூடாது. இதில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். மார்க் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஓகேவா? 10.5, அதாவது 10. இதுதான் உங்களுக்கு பட்டியோட லென்த்து. அந்த பட்டியோட நீள அகலம் எப்படி மேம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்துங்க. இங்கே நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த அடையாளம் எதுக்குன்றதை நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் இது பண்ணாமல் கரெக்டான ஃபிட்டிங் தையல் போடும்போது இப்படி உருட்டிட்டு பரட்டிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்கள் ஈஸியாக எதுக்கு வச்சுருக்கோம், டக்கு டக்குன்னு நாங்கள் ஃபிட்டிங் பார்த்து கரெக்டாக கொடுக்கறதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த பட்டியோட லென்த்து 10.5. அப்போ இதுதான் 10.5. இது எங்கே எடுக்கணுன்ட்டுனா, ஓகே, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த பட்டி நம்ம இங்கே எடுக்கணும் இல்லையா, லென்த்து எடுக்கணும். இது பாருங்கள், இது இருக்குது, 2 அடையாளப்படுத்திருக்கோமா, இதுதான் இந்த டாட்டு. இந்த டாட்டை நம்ம இப்படி நம்ம பிடிச்சிருவோம். உள் சைடாகவே உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறோம். இப்படி பிடிச்சிருவோம், இந்த லென்த்து போயிடும். அப்போ இதுதான் இதோட லென்த்து. பாடி லென்த்து இவ்வளோ வந்துடும். இந்த 3 இன்ச்சு உள்ளே போயிடும். இதையும் பாருங்கள், இது நமக்கு இடுப்பளவு பின் உயரத்தையும், அதாவது இந்த மடிப்பளவையும் நம்ம 2 இன்ச்சுக்கு நான் உங்களுக்கு அடையாளப்படுத்திருப்பேன் மார்க் பண்ணி. இதையும் நான் உங்களுக்கு வச்சுட்டேன். ஃபிட்டிங் நம்ம இங்கே பார்க்குற அளவுக்கு இப்படி வந்துருமா, இந்த 3 இன்ச்சை நம்ம அப்படியே தச்சுருவோம். இது இப்படி வந்துடும். ஓகே, இப்போ இதோட லென்த்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10.5 வரும். ஓகே, இதோட லென்த்து இது நான் கரெக்டாக வைக்கல. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரும். பாருங்க, இது தாங்க பட்டியோட லென்த்து. அது இதில் தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்படி வச்சு பாருங்க, இங்கே அரைஞ்சி
மேலே பட்டி தைக்கிறதுக்கு போயிடும். இங்கே அரைஞ்சி நமக்கு தைக்கிறதுக்கு போயிடும். அதாவது இந்த பட்டியை வந்து நம்ம பீஸரோடு தைக்க மாட்டோம், மடித்து படிமான தையல் போட்டு தான் தைப்போம். அதுக்கு அரைஞ்சி நமக்கு வேணும். இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு அரைஞ்சி வேணும். அதே போல் இங்கே வச்சு பார்க்கணும். இங்கே வந்து மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி விட்டால் இங்கே 3 வருது, இங்கே 3 வருது. ஓகே, நடுப்புற நமக்கு 3 கூட நம்ம வச்சுக்கலாம். இதுதான் அந்த ஜெஸ்டோட ரவுண்டு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, நீ பாருங்க, இங்கே கொஞ்சம் விட்டுடுங்க, இங்கே கொஞ்சம் விட்டுடுங்க. ஏன்னா 10 தான் நமக்கு நீளம், பாடி நீளம். இங்கே ஒரு இடத்துக்கிட்ட 3 வருது. இது முன் போர்ஷன் ஐப்பட்டி ஹோக்குப்பட்டி நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இங்கேயும் நம்ம 3 வச்சுக்கணும். அரைஞ்சு நான் எக்ஸஸாக வச்சுருக்கேன், அது ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதோட லென்த்து ஜெஸ்டோட ரவுண்டு வந்து உங்களுக்கு 3 3.5 வரும், பாடி சைஸ் அதிகமாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்கேன். இதில் 3 தான் வச்சுருக்கோம். அது போல் இங்கேயும் லென்த்து 3 வைங்க. அந்த 3க்கு நேராக இங்கே 3 வைங்க. ஏன்னா இந்த ஜெஸ்ட் ரவுண்டில் நான் சொல்கிறேன், அது அப்புறமா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து 3.5, இங்கேயும் 3.5, இதோட லென்த்து 3, இங்கே 3. இது உங்களுக்கு கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது வந்து இப்படி போகும். இதெல்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள், அதாவது கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் பட்டி நறுக்கணும். ஸோ எதுக்காகனா சில டைமில் வந்து பேக்கை விட ஃப்ரண்ட் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்டை விட பேக் போர்ஷன் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன். இப்போ இது முன் போர்ஷன், இது பின் போர்ஷன் வச்சுங்களா. இதை வந்து அடையாளப்படுத்திக்கலாம். இது ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை இப்போ வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கா. இதில் இந்த பட்டியை எப்படி வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை வந்து நம்ம அந்த டாட்டை வந்து நம்ம பிடிச்சிருவோம். ஓகே, டாட்டை பிடிச்சிட்டா இது லென்த்து இந்த அளவுக்கு, இந்த இடம் மட்டும்தான் வரும் சுருங்கி, இங்கெல்லாம் வராது. ஓகே, இப்போ இதை வச்சு பாருங்கள். சாரி, இதை இருக்க பாருங்கள். இது போல் அடையாளப்படுத்தினது வந்து உங்களுக்கு இந்த சைடு வரும், ஃபிட்டிங் பார்க்குற இடத்துல. அடையாளப்படுத்தாமல் இருக்கிறது ஐப்பட்டி ஹூக் பட்டி இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட வரும். இப்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ இங்கே அரைஞ்சு நமக்கு 1/2 இன்ச்சு இப்படி தைக்க இப்படி போயிடும். ஓகேவா. உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த இடுப்பளவு மடிப்பளவை மடித்து நான் வச்சுருக்கேன். இதுதான் கரெக்டான உயரம், அவங்களுக்கு பின் உயரம் இதுதான். அப்போ இங்கே அரைஞ்சு நம்ம வந்து இப்படி பீஸோடையே தைக்க மாட்டோம், கொஞ்சம் அரைஞ்சு உள்ளே விட்டு மடக்கி படிமான தையல் போட்டு தான் நம்ம தைப்போம். அதுக்கு அரைஞ்சு நம்ம இந்த அளவுக்கு இப்படி தைக்கிறதுக்கு போயிடும் இல்லையா. அப்போ இதோட லென்த்து இதோட கரெக்டாக வரும். ஃபிட்டிங் பார்க்கும்போது இப்போ ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இது எனக்கு இங்கே கூட குறைச்சிருக்கு, இது வந்து இப்படி பின் போர்ஷனை விட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பேக்கோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கீழே இறங்கி வருது. அப்படிங்கும்போது இந்த இடத்தோட தான் பிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிடிக்கக்கூடாது, இது முக்கியமான பகுதி. இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிங்கன்னா முன் போர்ஷன் ஏறும், சப்போஸ் பின் போர்ஷன் அதிகமாக அது ஏறும், கடிக்கிற மாதிரி இருக்கும், ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து திருவிக்கிட்டு போகும், இந்த இடம் வந்து இழுக்கும், நிறைய ப்ராப்ளம் வரும், ஆம்கோல் ஏறாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா. இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் அதிகமாக ஆகும், கொஞ்சம் கூட கூட தான் நீங்கள் கட் பண்ணணும். கரெக்டாக கட் பண்ணால் சப்போஸ் பத்தாமல் போயிடும். அப்படி பத்தாமல் போனாலும் பரவாயில்ல, அதாவது ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த தையலை பிரிச்சுட்டு இப்படி கொஞ்சம் எட்ஜில் நாங்கள் போட்டுப்போம். அப்படி போடும்போது எங்களுக்கு இது ஈவனாகிடும். அதனால கொஞ்சம் கூட வைங்க. கூட வச்சுட்டு நீங்கள் அதிகமாக இருக்கும்போது லைட்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டு நீட்டாக, அதுவும் பிடிக்கும்போது எப்படின்னா நீட்டாக அப்படியே வரக்கூடாது, லைட்டாக கிராஸாக லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கு மேலெலாம் அதிகமாக போனீங்கன்னா நீங்கள் பிரிச்சுட்டு தான் பட்டி கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு தைக்கணும். நான் சொல்கிறது கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக போனால் மட்டும்தான். ஏன்னா நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அதிகமாக வராது, கம்மியாக அப்படி வந்ததுன்னா லைட்டாக கிராஸாக இப்படியே வந்து இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கும் பக்கத்துலேயே வந்துடும். இந்த டாட் வரையும் வரக்கூடாது, லைட்டாக கிராஸாக இப்படி டாட்டுக்கு இந்தாண்டியே இப்படியே லைட்டாக இறக்கிக்கணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, மற்றது நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய தகவலோட நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கு எல்லாமே சொல்லுவோம். நீங்கள் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்ட் 5 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.